பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து ஜூலை 30, 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்க்க போறோம். இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாளில் வந்து சில அரசியல் குழப்பங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அங்க வந்து மிஸ்டர் கட்க பிரசாத் ஓலி, மிஸ்டர் ஓலி அவர் தான் அங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஸோ அவங்களதுலேயே வந்து ரிவலா, அதாவது காம்படிட்டரா ஒரு குரூப் உருவாக்கிட்டு ரெண்டு பேத்துக்கும் வந்து மோதல்கள் போயிட்டு இருக்குது. ஸோ நேபாள் கவர்மெண்ட்டே வந்து மாறுற ஒரு சூழ்நிலையில இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த பிரச்சனையை பத்தி எடுத்து சொல்லியிருக்கிறது தான் இந்த எடிட்டோரியல். நம்ம பார்க்க போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் பார்த்துருவோம். சரிங்களா? ட்ரபிள் இன் நேபாள், நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபேக்ஷனல் ஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ட்ரபிள் இன் நேபாள், அதாவது நேபாளில் வந்து ஒரு பிரச்சனை புதுசாக சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, மிஸ்டர் ஓலி இருக்கார் இல்லையா, அவரை சேர்ந்த அவர் இருக்கிற அந்த பார்ட்டி தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகே, இப்போ அதுதான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்குது நேபாளில். ஓகேங்களா? ஓகே, ஃபேக்ஷனல் ஃபைட் அப்படின்னா என்னன்னா ஒரு சண்டை தான். அதுலேயும் வந்து பர்டிகுலராக ரெண்டு குரூப்புக்கும், எப்போவுமே எதிரெதிராக இருக்கிற ரெண்டு குரூப்புக்கும் இடையில ஒரு ஃபைட் வருது அப்படின்னா அதை தான் வந்து ஃபேக்ஷனல் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, சப்டைட்டில் பாருங்க. இந்தியா வில் ஹாவ் டு டீல் வித் கேபி ஓலி இன் நேபாள் வெதர் ஹீ இஸ் ஆஸ்டர் ஆர் ஸ்டேஸ் ஆன் ஆஸ் பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஆஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, வெளியேற்றப்படுறது, டிஸ்மிஸ் ஆகுறது, அதுதான் வந்து ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா, மிஸ்டர் ஓலி வந்துட்டு பதவியில் இருக்கிறாரோ இல்லை வெளியேற்றப்படுறாரோ அது அடுத்த விஷயம். ஆனால் இந்தியா வந்து அவரோட ஓரளவு டீல் பண்ணிகிட்டே இருக்கணும், அவர் என்ன பண்ணுறாருங்கிறத கவனிச்சுட்டே இருக்கணுங்கிறது அவசியமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The storm raging in Nepal's ruling Nepal Communist Party is again rocking the Kagha Prasad Oli government and putting Kathmandu's polity in suspense over what might follow அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதில் அந்த ரேகிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட், கண்டினியூஸ் ஒரு ஃபோர்ஸை குறிப்பிடுறது ரேகிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொங்கி எழுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரேகிங். ஸ்டாம்னா புயல், உங்களுக்கே தெரியும். ஸோ நேபாளில் ரூலிங் பார்ட்டி யாரு? நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, என்சிபி தான் ரூலிங் பார்ட்டி இல்லையா? அதில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு புயல் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ காத்மாண்டுல, அதாவது நேபாளோட கேபிட்டல் காத்மாண்டு, அங்கே வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து சஸ்பென்ஸாக வரப்போகிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரே சஸ்பென்ஸாக இனிமேல் இருக்க போகுது, அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. A crucial mean to announce an end to the difference between the party's two leaders, Mr. Oli and his rival Pushpa Kamal Dahal, was postponed on Tuesday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு குரூப்னு சொன்னலையா, ஒன்று மிஸ்டர் ஓலியை சேர்ந்த குரூப், இன்னொன்று அவங்க கட்சியிலேயே புஷ்ப கமல் தஹால் அப்படிங்கிறது தான் இவரோட காம்படிட்டர், இப்போதைக்கு சண்டைக்கு நின்றுட்டு இருக்கிறவர். சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது வந்து டியூஸ்டே வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Last week, the two rival factions decided to put off a meeting of the standing committee after Prime Minister Oli failed to attend. போன வாரம் இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் மீட்டிங் வைக்கலாம்னு முடிவு பண்ணது. மிஸ்டர் ஓலி வந்து அட்டென்ட் பண்ண முடியாத காரணத்தால் திரும்பவும் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாரத்துக்கு போஸ்ட்போன் ஆச்சு. இப்போ அது திரும்பவும் டியூஸ்டே போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஓகேங்களா? While the bone of contention which has roiled party members is that Mr. Oli continues to hold two posts, that of NCP chairman and prime minister. It is clear that there is more complex power game going on அப்படின்னு சொல்றாங்க. கண்டென்ஷனா அந்த எதிர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிரச்சனைக்கான மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயல்டுனா ஒரு விஷயத்தையோ ஒருத்தரையோ பார்த்து நம்ம ராயல்டுன்னு சொன்னோம்னா ஒருத்தவங்களை கோவப்படுத்துறது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு திங்கை தான் வந்து ராயல்னு சொல்லுவோம். கோவப்படுத்துறது, சரிங்களா? இரிட்டேட் பண்ணுறது. ஸோ பார்ட்டி மெம்பர்ஸுக்கு மிஸ்டர் ஓலி மேலே என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஓலி வந்து ரெண்டு பொசிஷனில் இருக்கிறாரு. ஒன்று வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த என்சிபி அவர் இருக்கிற அந்த கட்சியோட சேர்மனாகவும் அவர் இருக்கார். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இன்னும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Party members leading the move against Mr. Oli point to growing discomfort over his autocratic style அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களோட எந்த பேச்சையுமே, அவங்க கொடுக்குற ஐடியா, டெசிஷன் எதையுமே காதில் வாங்காமல் தான் செய்கிறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் எதுக்கு எதிராக வந்து மிஸ்டர் ஓலி மேலே ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல் வந்து ரொம்பவே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது, ரொம்பவே எங்களால் அதை தாங்கிக்க முடியல, அவரோட அந்த ஸ்டைலை, அதாவது அந்த மாதிரி யார் பேச்சுமே காதில் வாங்காமல் நடந்துக்கிற அவரோட குணத்தை வந்து தாங்கிக்க முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
The Dahal factions had merged with the Oli-led United Marxist-Leninists in 2018 when their combined won a massive mandate in the general election is also impatient for a chance to rule அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த யூஎம்எல் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வித்தியாசப்படுத்திக்க வேண்டாம். அந்த என்சிபி இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டியோட இந்த யூஎம்எல் வந்து 2018 ஜாயின் பண்ணி அதில் ஒன் பண்ணாங்க. சரிங்களா, இந்த யூஎம்எல்ங்கிறது இவரோட யாரோட மிஸ்டர் ஓலியோட ஒரு கட்சி. அதாவது ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து தான் ஜெயிக்கிறாங்க ஒவ்வொரு தடையும் எலெக்ஷனில். சரிங்களா, ஸோ இதில் வந்து இந்த யூஎம்எல் முக்கியமான ஆள் யாருன்னா மிஸ்டர் ஓலி தான். ஆனால் இப்போ இது வந்து என்சிபியோட தான் இருக்குது, ரெண்டு கட்சியும் ஒன்றா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தஹால் வந்து என்னத்தை சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி 2018 இந்த யூஎம்எல்லும் என்சிபியும் சேர்ந்து ஒரு மேசிவ் ஒரு ஆணை அந்த எலெக்ஷன் அப்போது கொடுத்துருந்தாங்க. என்னன்னா பெரிய வெற்றி கண்டிருந்தாங்க அந்த தேர்தலில், பொது தேர்தலில் 2018. ஸோ அந்த ஒரு ஆசை வந்து இப்போ மிஸ்டர் தஹாலை தூண்டி விட்டுருந்துருக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளால எலெக்ஷனில் வந்து ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போவும் நம்மளால முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவரை வந்து இம்பேஷண்ட்டாக, அதாவது பொறுமையாக இருக்க விடாமல் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு மிஸ்டர் தஹாலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, Mr. Dahal is already unhappy over past power sharing agreements that he believes Mr. Oli reneged on. Mr. Oli still has residual bitterness over Mr. Dahal's decision to pull out of his previous government in 2016 சொல்றாங்க. ஸோ மிஸ்டர் ஓலி தான் பிரைம் மினிஸ்டர், தஹாலுங்கிறது அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்போனண்ட், அதாவது ஓலிக்கு எதிராக செயல்பட்டு இருக்க ஒரு குரூப்போட ஒரு தலைவர்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து மிஸ்டர் தஹால் வந்து என்னன்னா ஆல்ரெடி சில விஷயங்களால ரொம்ப சந்தோஷத்தை இழந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பாஸ்ட்ல வந்து மிஸ்டர் ஓலி பண்ணியிருந்த சில ப்ராமிசஸ், சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து ரெனிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு எதிராக நடந்துக்கிறது. ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ணதுக்கு எதிராக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்பவே அன்ஹாப்பியாக இருக்கிறாரு மிஸ்டர் தஹால். ஆனாலும் என்னன்னா மிஸ்டர் தஹால் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாரு இல்லையா, 2016 ஃபார்ம் பண்ண நம்மளோட கவர்மெண்ட் வந்து திரும்ப இப்படி பிரிக்கிற மாதிரி நீ நடந்துக்கிற ஒரு டெசிஷன் வந்து மிஸ்டர் தஹால் எடுத்திருக்காரு இல்லையா, திரும்ப பிரச்சனையை தூண்டிட்டு இருக்காரு இல்லையா கட்சிக்குள்ள. இது வந்து மிஸ்டர் ஓலிக்கு இன்னமும் ஒரு மனக்கசப்பை தான், பிட்டர்னஸ், ஒரு மனக்கசப்பை தான் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஓலியோட மனநிலைமை என்னன்னா, இப்போ போய் இப்படி பண்ணியிருந்த ஏற்கிற 2016 ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து நீ திரும்ப உள்ள எழுந்திரிச்சு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு. மிஸ்டர் தஹாலுக்கு என்னன்னா, நீ சொன்ன அக்ரிமெண்ட் சொன்னது எதுவுமே பண்ணாம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, எதிரா நீ சொன்ன வாக்குக்கெல்லாம் எதிராக பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் தஹாலோட ஒரு நிலைமை. ஓகேவா, there is also concern over Mr. Oli's head-on collision with India over the past few weeks, beginning with the constitutional amendment to adopt a disputed map as well as so sad. Map as well as his rather rash language against India, including a recent controversy over the birthplace of the Hindu god Lord Ram. ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ மிஸ்டர் ஓலியோட பிரச்சனை நேபாளில் போயிட்டு இருக்குது. அது நம்ம இந்தியாவை ஏன் நம்ம வந்து மிஸ்டர் ஓலியை வந்து அவ்வளோவா இப்போ வந்து அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க தெரியுங்களா. அதாவது சில பகுதிகள், இந்தியாவை சேர்ந்த சில பகுதிகள் அவங்களோட மேப்பில் வந்துட்டு அது எங்களுது அப்படின்னு சொல்லி மேப்பை வந்து புதுப்பிச்சு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து இந்தியாவுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தார் மிஸ்டர் ஓலி. அதை ரீசெண்டாக, இப்போ ரொம்ப ரீசெண்டாக என்ன பிரச்சனைனா, ராம் வந்து பிறந்தது வந்து இந்தியா இல்லை, நேபாளில் தான் பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை தொடங்கி விட்டாங்க நேபாளில். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து நேபாள் மேலே வெறுப்பு வர மாதிரி மிஸ்டர் ஓலி நடந்துக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Mr. Oli has said that he believes there is a conspiracy against him and alluded to alleged machination by Indian embassy in Kathmandu. கான்ஸ்பைரசி அப்படின்னா சதி வேலை. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இவங்களை நம்ம வந்து கெடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டப்படுவாங்க பார்த்தீங்களா, அந்த சதி வேலைக்கு பேர் தான் கான்ஸ்பைரசி. ஓகே, அல்யூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டென்ஷன் தர மாதிரியான ஒரு விஷயம், ஒரு சஜஷன், ஒரு அட்டென்ஷன், ஒரு ஹிண்ட், ஒரு குறிப்பீடு மாதிரி, அது எல்லாமே அல்யூட் தான். ஒரு குறிப்பீடுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹிண்ட். ஓகேவா, அலீஜ்டு அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டு, ஆனால் அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. இவங்களா ஒருத்தவங்களை வந்து நீ தாண்டா தப்பானவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுதான் அலீஜ். ஏன்னா அது வந்து ப்ரூஃப் இல்லை, ஒரு எவிடென்ட்டோட வந்து ப்ரூஃப் ஆகல அப்படின்னா அதுதான் வந்து அலீஜ். ஓகே, ஸோ மிஸ்டர் ஓலி வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன நம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு எதிராக பெரிய சதி வேலையே போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காத்மாண்டுல இந்தியன் எம்பசி இருக்கு இல்லையா, அங்கே வந்து எனக்கு எதிராக இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஹிண்ட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அவரோட ஏதோ ஒரு உரையில இன்டைரக்டா சொல்லியிருக்காரு.
Finally, there is considerable disquiet in the party and in the press over the public role played by the Chinese ambassador to Nepal in bringing together the warring faction, especially after Mr. Oli's threat to split the NCP and revive the UML earlier this month. So, ஃபைனலாக வெளியில் ப்ரெஸ் லெவலுக்கு வந்து அதாவது பப்ளிக்காக வந்து பார்ட்டியில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு டிஸ்குவைட் அப்படின்னா ஒரு அமைதி நிலை வந்து நிலவுல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பப்ளிக்காக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து சைனீஸ் அம்பாசிடர் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. சைனீஸ் அம்பாசிடர் ஒருத்தவங்க 50 ஏஜ் உடைய ஒரு உமன் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சில விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காங்க ஓப்பனாக. இதெல்லாம் வந்து ஸோ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஓலி வந்து இந்த மாதிரி நாங்கள் என்சிபியை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு யூஎம்எல்ல மட்டும் தனியாக பிரித்து அதை வந்து நாங்கள் புதுப்பிக்க போகிறோம் இந்த மந்த்துக்குள்ளே நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஓலி வந்து ஒரு த்ரெட்டனிங், அதாவது பயமுறுத்துற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறது தான் வந்து கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Many in South Block will take heart and may even rejoice over Mr. Oli's troubles, given his recent petulant behavior with the Modi government. Petulant அப்படின்னா சல்கி பிஹேவியர். சல்கி அப்படின்னா படத்தில் அப்படின்னா தமிழ் இல்லை, அது இங்கிலீஷ் வேர்டு தான். சல்கி அப்படின்னா ரொம்ப சைல்டிஷாக, விச் மீன்ஸ் நாட்டினஸ் கிடையாது, அதாவது ரொம்ப பேட் ஒப்பீனியன், ரொம்ப பேடாக அப்படியே சைல்டு மாதிரியே ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பென்டுலண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சவுத் பிளாக் அப்படிங்கிறது நம்மளோட அந்த ஆஃபீஸஸ்லாம் இருக்குல்ல, நேற்றே பார்த்தோம் நார்த் பிளாக்னா ஹோம் மினிஸ்டர் அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் இல்லையா, அதுதான் வந்து நார்த் பிளாக். அதே மாதிரி சவுத் பிளாக்குங்கிறது இன்னொரு நம்மளோட அரசியலை சேர்ந்த அந்த ஒரு ஆஃபீஸ் தான் வந்து சவுத் பிளாக். ஓகேங்களா? ஸோ சவுத் பிளாக் வந்து கண்டிப்பாக அந்த மிஸ்டர் ஓலி ட்ரபிளை பார்த்து ஓரளவு சந்தோஷம் தான் அடைஞ்சுக்குவாங்க. வை? பிகாஸ் ரீசெண்டாக அடுத்தடுத்து மிஸ்டர் ஓலி வந்து மோடி கவர்மெண்ட் மேலே நிறையா வாதங்கள் வச்சாருங்களே. அந்த லார்ட் ராம் அவரோட பர்த் பிளேஸை கிண்டல் பண்ணதுலேருந்து, மேப்பை மாற்றி மாற்றி வரைஞ்சிக்கிட்டதுலேருந்து, இந்த மாதிரி அவர் பண்ண விஷயங்கள் பென்டுலன் பிஹேவியர்லாம் இப்போ அவர் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்க தான் தோணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. India and Nepal ties have hit new lows, with neither side willing to schedule the March promised meeting of foreign secretaries to begin to sort out their problems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேபாளும் சரி இந்தியாவும் சரி தன்னோட அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அகல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாருமே வந்து அவங்கவுங்க ப்ராமிஸ் பண்ணிட்டபடி இந்த ஒரு மீட்டிங் வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கரெக்டான ஷெடியூலில் ஒத்தே வரல. இவங்க பண்ணும்போது இவங்க வராமல், இவங்க பண்ணும்போது அவங்க வராமல், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷனே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Yet it is important for the Modi government and the Indian mission to take a mature stand and play a more constructive role in the current political crisis அப்படின்னு சொல்றாங்க. ஆன போதும் இது மோடி கவர்மெண்ட்டுக்கும் சரி இந்தியா மிஷனுக்கும் சரி ஒரு முக்கியமான தருணம். இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இப்போ போயிட்டு இருக்க இந்த ப்ராப்ளத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியா வந்து பிஹேவ் பண்ண வேண்டியது மோடியோட கவர்மெண்டோட வேலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The largest struggle for the continuance of Nepal as a parliamentary democracy rather than as a Politburo style polity dominated by the party elite also depends on the outcome of the tussle அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது அந்த tussle அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, அதாவது ஒரு விகரஸ் ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய சண்டை, அதுதான் வந்து டசல். ஓகேவா? அதுவும் எதுக்காகனா ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சே ஆகணும், நான் அந்த சக்ஸஸை வந்து சக்ஸஸ் ஆயே தீர்வேன்றதுக்காக போடக்கூடிய ஒரு பெரிய சண்டை தான் டசல். இந்த பொலிட்ப்ரோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த காங்கிரஸ் ஆளுகின்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு மெயின் கவர்மெண்ட் இருக்கும், அது சொல்கிறது தான் இம்பார்ட்டன்ட் டெசிஷனாக இருக்கும், அது சொல்கிறது தான் அந்த நாடே வந்து நடந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தன்னாட்சியாக, அதை தான் வந்து பொலிட்ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் இந்த தொடர்ந்து இப்போ நேபாளில் போயிட்டுருக்கல ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நேபாளோட கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறி மக்களை பார்த்துக்கிறதும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு தன்னாட்சியாக சுயேட்சையாக தனக்குன்னு செயல்படக்கூடிய ஒரு ஹிட்லர் லைக் கவர்மெண்ட்டாக மாறுறதும் அதோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Mr. Oli is outnumbered in the ruling party structure. He has won a mandate and there is little doubt that he remains popular in Nepal அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோர் தென் ஒரு நார்மலாக ஒரு நம்பர் இருக்குன்னா அதை விட அதிகமாக, ஒரு நார்மலாக ஒரு குவான்டிட்டி இருக்குன்னா அதை விட அதிகமாக இருக்கிறது தான் அவுட் நம்பர். ஸோ விச் மீன்ஸ் மோர் ஃபேமஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் மிஸ்டர் ஓலி. நேபாளில் ரொம்பவே ஃபேமஸான பர்சன். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? In power or out of it,
New Delhi will still need to contend with Mr. Oli, whose polarizing politics could impact the country's fragile ethnic mosaic. If not channeled deftly and with some delicacy அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதில் அந்த டெஃப்ட்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப், எல்வையில் முடிஞ்சிருந்தாவே மோஸ்ட்லி அட்வர்ப்னு நமக்கு தெரியும். ஸோ டெஃப்ட்லி அப்படின்னா நேர்த்தியாக ஒரு விஷயத்த பண்ணுறது. டெலிகசி அப்படின்னா என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறது. ஸோ மிஸ்டர் ஓலி வந்து பவரில் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்தியா வந்து மிஸ்டர் ஓலியோட லைட்டாக இணைஞ்சு போக வேண்டியது ரொம்பவே ஒரு அரசியல் ராஜதந்திரமாக இருக்கும். வை பிகாஸ் அவரை பொறுத்து தான் கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த், ஃப்ரெஜைல் அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து இருக்க போகுது. ஒரு வேளை வந்து இந்த பிரச்சனை வந்து கரெக்டாக சேனலைஸ் ஆகலை, நேர்த்தியாக முடிக்கப்படலை அப்படின்னா அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக அந்த கண்ட்ரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற இம்பேக்ட்னா அந்த தாக்கம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மீன்ஸ் தொடர்ந்து ஸ்ட்ரகிள் வந்துட்டே தான் இருக்கும் பிரச்சனை நேபாளில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட எல்லா வெக்காபுலரிஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு ஒரு 2-3 தடவை படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் செஞ்சாலும் உருப்படியாக செஞ்சு முடிச்சிடுங்க. See you brilliance. See you tomorrow. Bye.